ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இப்போ கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், நம்மளும் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் கேக்கு பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் பயமும் இருக்கும், ஐயோ கிறிஸ்மஸ் டைம்ல சொதப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த டென்ஷனே உங்களுக்கு தேவையில்லைங்க. அவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, ஈஸியா ஒரு பாத்திரம் இருந்தா போதுங்க. அதான் நம்ம சாதம் வைக்கிற சோறு பொங்குற பாத்திரம் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு சூப்பரான டேஸ்டி ஹோம் மேட் கேக், ப்ளம் கேக் ரெடிங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஈஸியான செய்முறை எப்படி சொல்லிட்டு நான் காட்டுறேன். நீங்களும் வாங்க, இந்த கிறிஸ்மஸுக்கு அடிச்சு தூள் கிளப்பலாம். வாங்க கேக்கு செய்முறை எப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பேக்கிங் பவுடர் நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு உப்பு எடுத்துருக்கிறேன். இது நல்லா நம்ம வந்துட்டு ஜலிச்சிக்கலாம். நல்லா 1-2 தடவை நீங்கள் வந்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சின்ன சின்ன குருணைகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நான் வந்து 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 கப் சுகர் வந்துட்டு நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிடலாம். இந்த தவாவில் இந்த சுகரை போட்டுட்டு சர்க்கரையை போட்டுட்டு இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க, கரிஞ்சிடக்கூடாது. கருகிச்சு அப்படின்னா கசந்துரும். கருகாமல் கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் நமக்கு கொஞ்சம் கலர் வரணும். இது நல்ல கலர் வந்தால் நம்ம கேக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கலர் போதும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் வெந்நி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இது வந்து தெறிக்கும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப தெறிக்கும். அதனால தான் நான் சூடு பண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது வீட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படின்ட்டு கட்டாயம் கிடையாது. நம்ம வீட்டில் எது இருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து காஜு, பாதாம், அப்புறம் வந்துட்டு காஞ்ச திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழம் நான் போட்டிருக்கிறேன். இங்கே எதுவுமே இல்லைனா கூட டியூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். அது மட்டும் போட்டு நமக்கு கேக் பண்ணால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி எல்லாமே போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த சர்க்கரையில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 175 மில்லி வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிருக்கிறேன். இந்த ஆரஞ்சு ஜூஸில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதில் வந்து விதைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த சீட்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. சீட்ஸ் ஒன்று விழுந்தால் கூட கேக்கு வந்து கசந்துரும். அதனால நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட ஜூஸ் வந்துட்டு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஊற்றவே வேண்டாம். இல்லை பைனாப்பிள் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் நம்ம தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 வரைக்கும் முட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க கேக் பண்ணுறது. நம்ம அந்த அளவு மட்டும் கரெக்டாக போட்டோன்னா சூப்பராக வரும். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போடுங்க, ஜாஸ்தி போடாதீங்க. அப்புறம் வந்துட்டு எண்ணெய் 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. வேறு ஸ்பெஷலாக எந்த எண்ணெயும் தேவையில்லை. ஆலிவ் ஆயில் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறேன், ஒரு 10 கிராம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா இங்கே பாருங்கள், பதம் வர்ற வரைக்கும் நல்லா நான் அடித்து எடுத்துட்டேன். இனி நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் சாதம் வைக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் இப்படி ஒரு வளையம் வச்சுருக்கிறேன். வளையம் இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தை நீங்கள் வந்து கவுத்தி போட்டுருங்க. அப்புறம் ஒரு மூடியால் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சூடாகட்டும். இல்லை உப்பு எதுவும் இந்த பாத்திரத்தில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிற மாவில் நம்ம அந்த அடித்து வச்சுருக்கிற
இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பீட்டரை விட ஸ்பூனு தாங்க ரொம்ப ஈஸியாக, அதனால் நான் இப்போ ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கலவையில் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவில் இதையும் கலந்துடலாங்க. ரொம்ப ஈஸி. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வீட்டில் வந்துட்டு இதே மாதிரி கேக்கு செஞ்சு அசத்துங்க மக்களே. இந்த நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கூட உங்களுக்கு இப்படி கிடைக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டாலே நமக்கு போதும். வேறு நமக்கு மிஷின் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ நம்ம அதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் கப் நான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். இப்படி கேக் கப்பு இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டீல் கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன வெள்ளை கலர் பேப்பரில் எண்ணெய் தடவி அந்த உள்ள கப்புக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கிறேன். நான் வேறு பட்டர் ஷீட்டெல்லாம் ஒன்றுமே வாங்கலை. நானே ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி அதில் வந்துட்டு வட்டமாக கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி கொஞ்சம் அப்படி கோடு மாதிரி இப்படி போட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே இடமா வந்துட்டு நிரப்பாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் அலங்காரத்துக்காக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு நம்ம விருப்பம்தான், அதுக்கு மேலே வந்துட்டு அப்படி கொஞ்சம் ஒட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட்டான பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்குது. பார்த்தீங்களா, நமக்கு குக்கர் தேவையில்லை, அதே மாதிரி ஓவன் தேவையில்லை. இந்த பாத்திரத்துக்குள்ளே உப்பு எதுவுமே போட வேண்டாங்க. நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். பாத்திரம் கருக்கவே செய்யாது. நல்லா சூடாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்படி ஒரு சின்ன ஒரு கல் இல்லை ஏதாவது ஒரு இதை எடுத்து பொருள் எடுத்து நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு. 1 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேக்கு பாருங்கள், ஐயோ எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன குச்சியால் வச்சு பார்த்தா ஒட்டவே இல்லை. அப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ 1 மணி நேரம் வெளியில் வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. நான் அரை மணி நேரம் தாங்க வச்சுருந்தேன். நல்லா ஆறிட்டு இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த பேப்பரை வந்துட்டு பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா மக்களே, சின்ன சின்ன பீஸாட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு. நீங்களே பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸோட ஃப்ளேவர், நம்ம போட்டிருக்கிற பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸு, நேச்சுரலாக நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன போடலாமோ, வீட்டில் என்னென்ன அவைலபிளாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அது எல்லாம் போட்டு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்மளே செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தட் நான் போட்டிருக்கிற இதே அளவு நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு 1/2 கிலோ கேக்கு கிடைக்கும். உங்களுக்கு 1 கிலோ வேணும்னா இது டபுள் அளவு நீங்கள் போட்டு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு சூப்பர் கேக்காக செஞ்சு நம்ம அசத்தலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.